ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். என்றும் அன்புடனில் தான். வாங்க இன்றைக்கி நெய் எப்படி உருக்குறதுன்னு பார்க்கலாம். இது வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. வெண்ணெய் வாங்கி இந்த பாருங்கள், ஒரு கப்பு வெண்ணெய் வாங்கி உருக்கி நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ கடையில் வர நெய்யெலாம் நிறைய கலப்படம் டால்டாலாம் உங்களுக்கு சேர்க்குறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி வெண்ணெய் வாங்கி உருக்கி யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லதாக, குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, நம்ம சாப்பிட்றது, இதுக்கெலாம் நம்ம நல்லதாக சாப்பிட்றோங்கிற ஒரு இது திருப்தி இருக்கும். அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி உருக்குறதுன்னு தெரியலேன்னு. அதனால் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா நெய் வெண்ணெய் வாங்கிக்கோங்க கடையில். இல்லை வீட்டில் பால் ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட சொன்னீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பசு நெய் பாருங்கள், மஞ்சள் கலராக இருக்கும். இதை நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். இதெல்லாம் கரையிற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஈஸியான வேலை தான். அது தெரியாதனால, கரெக்டாக செய்ய தெரியலன்னு இது விட்டுட்டு கடையில் நெய் வாங்கிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி கடையில் நெய் வாங்கி உருக்கி பார்த்தா அதில் அவ்வளோ டால்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கெலாம் நம்ம பாப்பா இருக்கிறா, பாப்பாவுக்கு நல்லதாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எப்போதுமே மாதிரி நெய் வேணும்னா வெண்ணெய் வாங்கி உருக்கிடுவோம். பாருங்கள், இப்படி பொங்கி வரும். கரண்டியை வச்சு நல்லா இப்படி பண்ணிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்படியே பப்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். அதில் போடுறதுக்கு ஒரு வரமிளகா வேணும், கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சம் 2 கருவேப்பிலை, இந்த மாதிரி கருவேப்பிலை. இதை மட்டும் அது போட்டு இறக்குனா நல்ல மணமாக இருக்கும். மறுபடியும் ஒரு கிண்டிக்கலாமா. எல்லாத்துலேயும் கலப்படம் வருதுங்க. அதனால் நம்ம நெய்யிலையும் கலப்படம் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம், நல்லது சாப்பிட்றோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இதை வெண்ணெய் வாங்கி நீங்கள் உருக்கிக்குங்க. அப்படியே பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, அப்படியே ஆயிலாக மாறிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இந்த பபிள்ஸ்லாம் நின்று அப்படி பொங்கி வரும். அதுதான் நமக்கு இதுக்கான பதம். பாருங்கள், பபிள்ஸ் நிறைஞ்சு மேலே வரும். இந்த பச்சை வாசல்லாம் போய் நெய் மணத்துக்கு வரும். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு இதை போட்டு நிறுத்திட்டோம்னா போதும். நிறுத்திட்டோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த ஹீட்லேயே நெய் ரெடி ஆகிடும். பாருங்கள், நெய்யாக வந்துச்சு பாருங்கள். இது ஆறணுன்னா அப்படி நல்லா தெளிஞ்ச உடனே காட்டுறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலை நல்லா எடுத்துடலாம். போட்ட வரமிளகா ஒரு மிளகா, இந்த கருவேப்பிலை எடுத்துட்டோம்னா மணம் பாருங்கள், சும்மா கம்மன்னு இருக்குது. வீடே மணக்குது. அவ்வளோதாங்க. பாருங்கள், நெய் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆறினோடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். தான் பாருங்கள், நெய் ரெடி. இவ்வளோ ஈஸி தாங்க. வெண்ணெய் வாங்கி நீங்கள் நல்லா இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.
இது ஆறினோன்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம்னா முடிஞ்சுதுங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.